ஹரே கிருஷ்ணா. நாம பார்த்துட்டு வர பகவத்கீதையில அர்ஜுன விஷாட யோகத்தை போன பதிவு வரைக்கும் பார்த்து முடிச்சோம். குருக்ஷேத்திர யுத்த காலத்துல கௌரவ சேனையும் பாண்டவ சேனையும் வந்து நின்னுட்டு இருக்காங்க. யுத்தத்துக்கு ஆயத்தமா நிக்கறாங்க. அப்போ துரியோதனன் பாண்டவர் சேனைகளை பார்த்து பயந்து போய் துரோணர் கிட்ட போய் புலம்புறான். அதுக்கப்புறம் ரெண்டு பக்கமும் போர் வாத்தியங்கள் முழங்க ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் அர்ஜுனன் கிருஷ்ணர் கிட்ட சொல்றான், அச்சுதா, என்னோட தேரை ரெண்டு சேனைக்கும் நடுவுல கொண்டு போய் நிறுத்து. நான் என்னோட எதிரிகளை ஒரு தடவை நேருக்கு நேர் பார்க்க விரும்புறேன்னு சொல்றான். அப்படி அர்ஜுனன் அவர்களை பார்த்த உடனே உடம்பெல்லாம் நடுங்கி போய் கலக்கமுற்று தன்னுடைய பந்துக்களை பார்த்து அவர்களை நான் எப்படி கொல்வேன், அவர்களை எப்படி நான் யுத்தத்தில எதிர்ப்பேன்னு கலக்கமுற்று தான் போர் செய்ய மாட்டேன்னு முடிவெடுத்ததுக்கு என்ன தர்ம காரணங்கள்னும் அவன் கிருஷ்ணர்கிட்ட விளக்குறான். இதுவரைக்கும் போன பதிவுல பார்த்தோம். இப்போ இரண்டாவது அத்தியாயமான சாங்கிய யோகத்தை துவங்க போறோம். முதல்ல சஞ்சயன் திருதராஷ்டிரன் கிட்ட சொல்றான், இப்படி தன்னுடைய தர்மத்தை நினைச்சு கலங்கி போய் உட்கார்ந்த அர்ஜுனன் கிட்ட பகவான் அறிவுரை சொல்ல துவங்குறாரு. மனம் தளர்ந்து போன ஒரு மிகப்பெரிய க்ஷத்ரிய வீரனான அர்ஜுனனை பார்த்து பகவான் கொஞ்சம் கடினமாவே சொல்றாரு, என்ன அர்ஜுனா, யார் நீ? எப்பேற்பட்ட போர் வீரன்? என்ன இது முட்டாள்தனம்? வெட்கமா இல்லையா? எங்கிருந்து உனக்கு இந்த கோழைத்தனம் வந்தது? முதல்ல எழுந்துரு. எதிர் சேனைய பார்த்த உடனே ஏதோ கலக்கத்துல நீ ஏதோ குழம்பி போயிருக்க. இந்த மாதிரி அர்த்தமில்லாம யுத்த களத்துல வந்து பேசுவது சத்திரிய வீரனான உனக்கு அழகில்லையே. முதல்ல வில்லையும் அம்பையும் கையில எடுத்துக்கிட்டு தேர் மேல ஏறி நில்லு. உன்ன மாதிரி தர்ம நூல்கள் நல்லா தெரிஞ்ச பெரிய பெரிய குருமார்கள்ட்ட குருகுலம் வாசம் பண்ண விவேகிகள் எந்த கட்டத்திலையும் வாழ்க்கையில மனம் தளர மாட்டாங்க. மனம் கலங்கி போனா கூட அதை புறக்கணிச்சு தொடச்சு விட்டுட்டு தைரியமா எழுந்து நிப்பாங்க. விவேகிகள் எப்பொழுதுமே தான் வேலைகள் செஞ்சாலும் சரி செய்யலேனாலும் சரி தன்னுடைய ஆத்ம சாந்திய தடுமாற விட மாட்டாங்க. ஆனா கடமையும் தவற மாட்டாங்க. இந்த உலகத்துல மனிதனா பிறந்தவனுக்கு இந்த ரெண்டுல ஒரு லட்சியம்தான். ஒன்று சம்சாரியா இருந்து சுக போகங்களை அனுபவிக்கிறது. ரெண்டாவது சாதுவா சந்நியாசியா போய் மோட்ச லாபத்தை நினைச்சு வாழ்க்கைய நடத்துறது. சுகபோகங்களை ஆசைப்படுற சம்சாரியா நீ இருந்தா கூட கடமைகளை தவறினேனா எல்லோருடைய பேச்சுக்கும் அவ சொல்லுக்கும் ஆளாகி இந்த பிறவிக்கப்புறம் ஸ்வர்கலோக லாபமும் இல்லாம போகும். மோட்சத்தை விரும்புற சாது சந்நியாசியா இருந்தா கூட அவர்களும் பற்றில்லாம தன்னுடைய கடமையை செய்து முடிப்பார்கள். அர்ஜுனா, ஆனா நீ செய்ய வேண்டியதை செய்யாம போனா 3 விதமான நஷ்டங்கள் உனக்கு ஏற்படும். முதல்ல விவேகமற்ற செயலால உனக்கு மனசாந்தி இல்லாம போகும். ரெண்டாவது சத்திரிய தர்மத்தை கடைபிடிச்சு வாழ்ந்து கிடைக்கக்கூடிய ஸ்வர்க்க பதவியும் உனக்கு கிடைக்காம போகும். மூன்றாவதா இந்த உலகமே மெரிய போர் வீரனான அர்ஜுனன் புறமுதுகிட்டு பயந்து ஓடினான்னு உன்னை ஏளனமா ஏசுவாங்க. இப்படி இந்த பிறவியிலையும் உன்னுடைய பெருமையும் பேரும் கெட்டு இதற்கு அப்புறம் கிடைக்கக்கூடிய ஸ்வர்கலோக பிராப்தியும் கிடைக்காம போய் இதற்கு அடுத்தடுத்து வர பிறவிகளும் இழிவானதா போகும். பகவான் மேலும் சொல்றாரு, அர்ஜுனா, ஒரு ஆண்மகனுக்கு இந்த மனத்தளர்ச்சி பெருமை இல்லை. உனக்கு இது பொருந்தவும் இல்லை. நீ வீரன் அல்லவா? உன் தாய் எப்பேற்பட்டவள்னு உனக்கு ஞாபகம் இல்லையா? உன் தாயோட ஆணையை நிறைவேற்றுவது உன்னுடைய கடமை இல்லையா? இந்த கோழைத்தனம், இந்த திடீர் பயமும் கலக்கமும் உன்னை ரொம்ப நீதிமான் மாதிரி பேச வச்சிடுச்சு. நீ மனம் தளராத. முதல்ல நீ செய்யறது சரியா தவறாங்கிறத அப்புறம் பார்ப்போம். நீ வீரனா கோழையா அத முதல்ல சொல்லு.
உங்க 5 பேரையும் குழந்தைகளா இருந்தப்போ காட்டுலையும் நாட்டுலையும் மாறி மாறி கலங்காம பல கஷ்டங்கள நடுவுல உங்களை இவ்வளோ பெரிய வீரர்களா குந்தி வளர்த்திருக்கா. அப்பேற்பட்ட குந்தியோட மகன் நீ இல்லையா? குந்தியை விட பல மடங்கு தைரியம் உனக்கு வேண்டாமா? சத்ரு சம்ஹாரகன்னு உலகமே போற்றும் அளவுக்கு பெயரெடுத்து போர் புரிஞ்சவன் நீ. எத்தனையோ யுத்தங்களை ஜெயிச்சவன் நீ. உன் எதிரிகளுக்கு சந்தோஷம் கொடுத்து கௌரவர்களுக்கும் துரியோதனாதிகளுக்கும் சுகத்தை கொடுக்கறதுக்காகவா இந்த யுத்தத்திற்கு நீ புறப்பட்ட? அதனால அர்ஜுனா, உன்னுடைய கலக்கம் உன்னை சிறுமப்படுத்த விடாத. உன்னுடைய கலக்கம் சிறியதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை உதறி விட்டுட்டு எழுந்திரு. நீ ரொம்ப நேரமா புலம்பிட்டு இருந்தியே, இது தர்மம் அது அதர்மம்னு. இப்படி இந்த தர்மம் உன்னை யுத்தம் செய்ய இப்போ தடுக்கல. உன்னுடைய மனக்கலக்கம்தான் நீ யுத்தம் செய்யறதுக்கு தயங்க வைக்குது. பகவான் அர்ஜுனனுக்கு அவனோட க்ஷத்ரிய கடமையை ஞாபகப்படுத்தி யுத்தம் செய்யறதுக்கு ஆணையிடுறாரு. இப்படி பகவான் சொன்ன உடனே அர்ஜுனன் என்ன செஞ்சான்? அதை அடுத்த பதிவில் பார்ப்போம்.